டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 2ல் கன்ஜெஷன் அவாய்டன்ஸ், அதில் டிஇசி பிட் ஆர்இடி பார்க்க போகிறோம். கன்ஜெஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படிங்கிறது கன்ஜெஷன் நடந்தால் நடக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன். ஆனால் கன்ஜெஷன் அவாய்டன்ஸுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இவ்வளோ வேகத்தில் இவ்வளோ டேட்டா போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் இல்லை 10 நிமிஷத்தில் கன்ஜெஷன் நடந்துருங்கிறத முன்கூண்டியே கணிச்சு அது நடக்காமல் இருக்கிறதுக்கு டேட்டாவை எப்படி ஸ்லோ பண்ணணும், டேட்டாவை எப்படி ரீரூட் பண்ணி வேறு டைரெக்ஷனில் மாற்றணும், இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக் தான் கன்ஜெஷன் அவாய்டன்ஸ். ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட்டு டெக்னிக் பார்த்தீங்கன்னா டிஇசி பிட், டிஜிட்டல் எக்யூப்மெண்ட் கார்பரேஷன் பிட். இந்த பிட் வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணும்போது ரவுட்டர்லேயே ஒரு ஃபீச்சர் வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு அந்த ரவுட்டருக்குன்னு ஒரு கியூ சைஸு, ஒரு டேட்டா, ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் சைஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த ஆவரேஜ் கியூ சைஸை தாண்டும் போது ரவுட்டரை என்ன பண்ணும், ரிசீவ் பண்ண பேக்கெட்டை ரிசீவருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அதில் வந்து டிஇசி பிட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த பிட்டை வந்து ஆட் பண்ணிடும். அது எதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்னா, ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கன்ஜெஷன் ஆக போகுதுங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ரிசீவருக்கு போயிடும். ஆனால் சென்டர்கிட்ட தானே நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் ரிசீவருக்கு போனதுக்கப்புறம் ரிசீவர் ஒரு அக்னாலஜ்மெண்ட் பண்ணும். அந்த ரிசீவர் என்ன பண்ணும், இந்த டிஇசி பிட் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் இந்த டிஇசி பிட்டை வச்சு அனுப்பும்போது ரிசீவர் அதை ரிசீவ் பண்ணோன்னே அதை புரிஞ்சுக்கும், ஓகே கன்ஜெஷன் நடக்க போகுது அப்படின்னோடனே. ஸோ டிரான்ஸ்மிஷன் ரேட்டை குறைக்கும், வேகத்தை குறைக்கும், இல்லை வேறு டைரெக்ஷனில் வேறு பாத்தில் ரூட் பண்ணி விடும். இந்த மாதிரி அதுக்குண்டான ப்ரிவென்டிவ் மெஷர் பண்ண ஆரம்பிச்சோம். இதுதான் டிஇசி பிட். அடுத்தது ஆர்இடி, ரேண்டம் இயர்லி டிடெக்ஷன். இதுலேயும் அதே மாதிரி தான் கியூக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும். அந்த கியூ சைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளே பாருங்களேன், 50 பேக்கெட்ஸ் வந்து கியூவோட த்ரெஷோல்டு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 30 பேக்கெட்ஸை தாண்டும் போதே இந்த ரவுட்டர் வந்து சில பேக்கெட்ஸை ரேண்டமாக ட்ராப் பண்ணும். ரேண்டமாக ஒரு சில பேக்கெட்டை ட்ராப்னா என்ன ஆகும், ரிட்டர்ன் அந்த சென்டருக்கே போயிடும். ஸோ ஓகே அந்த சினாரியோவில் சென்டர் என்ன புரிஞ்சுக்கும், ஓகே இந்த கியூவோட சைஸ் வந்து ஆவரேஜை தாண்டி போயிட்டுருக்கு, இதே வேகத்தில் போச்சுன்னா கியூ ஃபுல்லாயிரும், அப்புறம் டேட்டா லாஸ் ஆக ஆரம்பிச்சிருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டிரான்ஸ்மிஷன் ரேட்டை குறைக்கும். இதுதான் ரேண்டம் இயர்லி டிடெக்ஷன். இது ரெண்டும் தான் கன்ஜெஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான அல்காரிதம்ஸ். இந்த கன்ஜெஷன் அவாய்டன்ஸ் அல்காரிதம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபியில் வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, பட் யூடிபியில் இல்லை. ஒரு சில யூடிபி ப்ரோட்டோக்கால் டிசைன் பண்ணும்போது ஒரு சில டிவைசஸ்க்கு வந்து அந்த கம்பெனிஸ் வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய ஓன் கன்ஜெஷன் அல்காரிதம் க்ரியேட் பண்ணிக்குவாங்க.